அரண்மனை அறக்கட்டளை சார்பாக நடைபெற்ற ராசராசர் விழா சிவனடியார்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. திருவள்ளுவர் ஆண்டு 1016 முதல் 1043 வரை 27 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி புரிந்த ராசராச சோழன் காலமே பொற்காலம் என்று இன்றளவும் போற்றப்பெறுகின்றது. உலக புகழ்வாய்ந்த ராசராசரின் சதய விழாவை முன்னிட்டு கோவையில் அரண்மனை அறக்கட்டளை சார்பாக ராசராசரை நினைவு கூறும் விதமாக விருதுகள் வழங்கும் விழா நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. அரண்மனை அறக்கட்டளையின் தலைவர் தியாகராசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை விருந்தினராக திருவாடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் அம்பலமான தேசிக பரமச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டார். கௌரவ விருந்தினர்களாக தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்ற தலைவர் ஒளியரசு, இந்துஸ்தான் கல்வி நிறுவனங்களின் தலைவர் சரஸ்வதி, கற்பகம் நிகர் நிலை பல்கலைக்கழக வேந்தர் வசந்தகுமார், தஞ்சாவூர் தமிழ் சங்க தலைவர் தெய்வநாயகம், காந்திய சிந்தனையாளர் தமிழரவி மணியன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இதில் சைவத்தில் திளைத்த ராசராசர் அதன் வெளிப்பாடாக ஆட்சி முறை, ராணுவம், நுண்கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், நீர் மேலாண்மை, உளவாண்மை என எல்லாவற்றிலும் ஏற்றத்தை தந்ததை நினைவு கூர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் பேசினர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ராசராசரின் புகழ் போற்றும் விதமாக ராசராசர் விருது சிவனடியார்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு வழங்கப்பட்டது. ராசராசரின் சதய விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ் ஆர்வலர்கள், இலக்கிய சிந்தனையாளர்கள், சிவனடியார்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவருளாலும் குருவருளாலும் திருமுறை கண்ட மாமன்னராகிய ராசராசருக்கு இற்றைய நாளில் அவருடைய சதய திருவிழாவாக கோவை மாநகரில் இந்துஸ்தான் கல்லூரியில் அமையப்பெற்ற வளாகத்தில் அமைய கலையரங்கத்திலே இந்த நிகழ்வானது நிகழ இருக்கிறது. இப்பொழுது அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை சிவனடியார் பெருமக்களாகிய நாங்கள் அரண்மனை அறக்கட்டளையின் வாயிலாக இந்த விழாவை கொண்டாடுகிறோம். எதற்காக என்று சொன்னால், இன்று நாம் படிக்கக்கூடிய திருமுறைகளாகிய தேவாரம், திருவாசகமாகிய ஞான பணுவல்களை எல்லாம் தில்லையிலே இருந்து மீட்டு கொடுத்து நம் கையிலே இன்று அந்த நூல்கள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மாமன்னருடைய கொடையால் தான் இந்த நூல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கின்றன. எனவே அவரை கொண்டாடுகிற வண்ணமாக அவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெருவுடையார் கோயிலும் அந்த கோயிலை சார்ந்திருக்கக்கூடிய கலை, பண்பாடு, நாகரீகம் என்று எல்லாவற்றிலும் தமிழகத்தினுடைய அடையாளத்தை 1000 ஆண்டுக்கு முன்பாகவே தமிழரை தலையோங்கச் செய்ய வைத்திருக்கக்கூடிய மாமன்னர், நம்மால் வணங்கக்கூடிய தன்மை உடையவர். எனவே சிவனடியாராகிய நாங்கள் இற்றைய நாளில் அவருடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நன்னாளில் நாங்கள் ராசராசருக்கு விழா கொண்டாடுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், அவர் கோயிலை அமைத்து கோயிலுக்குரிய நிபந்தங்களை கொடுத்து பாதுகாப்பதற்கான அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளில் இந்த கோயில்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு காரணம், அந்த கோயில் பணி செய்கிற பணியாளர்கள், ஓதுவாமூர்த்திகள், சிவாச்சாரியார்கள் ஆகிய அனைவரும் தான் கோயிலை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கோயிலை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓதுவாமூர்த்திகள், சிவாச்சாரியார்கள், பணியாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு ராசராசர் பெயரில் விருது கொடுக்கக்கூடிய நிகழ்வு இற்றைய நாளில் நடந்து கொண்டிருக்கிறது.